அண்ணா ஏஞ்சி கை தலைமையில கை வச்சு ஜெபிச்ச உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல, தலை சுத்தி கீழே விட்டு அந்த பிசாசு ஒரு அசுத்தமான பிசாசு என்னை விட்டு ஓடின மாதிரி இருந்துச்சு. பரிபூர்ணமான விடுதலை உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால பரிபூர்ணமான விடுதலை உண்டாகும். பரிபூர்ணமாக விடுவிக்கிற இயேசுவின் நாமத்தினால அந்தவரே நீர் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர் நாமம் இயேசுவே ஆதவர்கள் இயேசுவே ரத்தத்தை ஊற்றுங்க. இவர் தலைவர்கள் பாதவர்கள் இயேசுவே ரத்தத்தை ஊற்றுங்க. இந்த தண்ணீரில உன் பாவங்களை சுத்தரிக்கிற பரிசுத்த ரத்தம், உன் வியாதிகளை சுத்தரிக்கிற பரிசுத்த ரத்தம், உன் அசுத்த ஆசைகளை சுத்தரிக்கிற என் கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம். இது கர்த்தருடைய 2 வாட்டி அதை தலை சுத்தி கீழே விட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஆகிக்கிட்டு எனக்கு 2 வாட்டி தலை சுத்தி கீழே இருந்து அசுத்தமான பிசாசு ஓடிச்சு இல்லையா, அதுக்காக ஏசப்பா கொடான கோடி நன்றி. எவ்வளவு பேர் கீழே வாங்குவோம், நான் கண்ணில் பார்க்க வாழத்தான் எவ்வளவு பேர் கீழே வாங்க. இன்னும் ஒரே ஒரு வாட்டி கூட நான் வீழ்ந்தே இல்லை. இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, ரொம்ப பிசாசு வந்து புடிச்சிட்டு நாங்க அங்க அண்ணா கையில ஏசப்பா தொட்டாரு. அது நான் நம்புறேன். அண்ணா ஒரு வார்த்தை சொன்னாரு, அது என்னோட கையில ஏசப்பாவோட கை சொன்னாரு. அதை நம்பி நான் மன்றிட்டு ஜெபிச்சு நின்றா அண்ணா தலைமையில கை வச்சிருந்தோம். எல்லாம் 2 வாட்டி தலை சுத்தி கீழே வந்து எல்லா பிசாசும் ஓடிச்சு. அதுக்காக ஏசப்பா கொடான போட்டி நினைச்சு பைபிளை தூக்கி பொய்யா ஊழிய செய்வர்கள் மத்தியில பைபிளை தூக்கி பொய்யா ஊழிய செய்வர்கள் மத்தியில நம்ம இயேசுவுக்காக உண்மையா சத்தியத்தை சத்தியமா போதிச்சு ஊழிய செய்யறாங்க. ஏசப்பா நம்பத்துக்கு சொல்றோம். நான் வீட்டுல இருந்து வரும்போது ரொம்ப நோவு இருந்துச்சு. சரி அண்ணாட்ட ஜெபம் பண்ணிக்கலான்னு வந்தேன். வரும்போது பார்த்தா அண்ணா ஜெபலாம் முடிச்சுட்டு உக்காந்து இருந்தாரு. அது வந்து உக்காந்து அண்ணா மனசுல ஏசப்பா பேசினாரு. அண்ணா மூலியமா ஏசப்பா கை வச்சாரு தலைமையில. அதுல இருந்து என்னை விட்டு பிசாசுக்கு நிறைய ஓடின மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. கை வச்ச உடனே தலை சுத்தி கீழே விட்டு அப்புறமா தான் எல்லாருக்கும் பிசாசம் ஓடிச்சு. எனக்கு எங்கெங்க நோதுன்னு அண்ணாட்ட சொல்லவே இல்லை. எனக்கு கை காலு எல்லா ஃபுல்லு நோவு இருந்துச்சு. நான் சொல்லவே இல்லை. வந்து அண்ணா கை வச்சு ஜெபிச்சாரு. அண்ணா மூலியமா ஏசப்பா கை வச்சு ஜெபிச்சு சுகம் ஏசப்பா சுகம் கொடுத்தாரு. அதுக்காக ஏசப்பா கொடான கோடி நன்றி. இன்னொன்னு என்னன்னா, அண்ணா மூலியமா எனக்கு ஏசப்பா நிறைய வாட்டி வாரணி கொடுத்து இருக்கிறாரு. இந்த மாதிரி உயிருக்கு நிறைய ஆபத்தெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் காப்பாத்தி மீண்டுமா எனக்கு கூட்டின அந்த ஏசப்பா கொடான கோடி நன்றி. இந்த வீடியோ பாக்குற நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா அண்ணா கூட சேர்ந்து ஊழிய பண்ணணும், அப்பாக்காக நிக்கணும்னு என்னோட ஆசை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மையா பரிசுத்தமா வாழ்ந்தா கர்த்தர் நம்மளோடு இருப்பாருங்க. நம்ம இயேசு சமாதானத்தின் கடவுளுங்க. நம்ம இயேசு அன்பின் உருவங்க. நம்ம இயேசு ஒரு பார்க்க முடியாததுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சமான ஒளியான சுத்தமான பிரகாசமான ஒரு தெய்வமா இருக்கிறாருங்க. அவர் ஏழைகளின் தெய்வங்க. அவரு பாவிகளை நீ பாவி தள்ளாத தெய்வங்க. பாவியை கூட வந்து கட்டி பிடிச்சீங்களே பாவம் செய்யாதுன்னு சொல்லும் போது அந்த பாவி மனமாறி ஊழிய செய்யற நிலைமைக்கு வர அப்படியே அவர்பட்ட கடவுளை நம்ம ஆராதிக்கிறோங்க. தம்பி வந்தான், ஜெபக்குள்ள முஸ்தபருக்கு வந்தான். சொன்ன தம்பி ஜெபம் முடிச்சுறான்னு சொன்னேன். இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்ண சொன்னாரு. நான் அப்படியே எந்திரிச்சு அவன் மேல கை வச்சு ஜெபிக்கும் போது அவனுக்கு எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு அவன் சொல்லவே இல்லை. அவனுக்கு எங்கெல்லாம் வலி இருக்குதுன்னு அவன் சொல்லவே இல்லை. அந்த இடத்துல ஏசப்பா சொன்னார், இங்க அவனுக்கு வலி இருக்குது, அங்க அவனுக்கு வலி இருக்குது. பிசாசு அவனை எங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிறானோ அங்கெல்லாம் ஏசப்பா ஜெபம் பண்ண சொன்னாரு. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கோ தம்பி கடை தலை சுத்தி கீழே விழுந்துட்டு இருக்கிறான். அப்ப அவனை விட்டு வெளியே ஒரு அசுத்த சக்தி வெளியே சந்தோஷமா ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்றான். இந்த வீடியோ பாக்குற நீங்க தம்பிக்காக அதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தம்பி வந்தரா ஊழிய சேர்த்துக்காக மறுபடியும் பிசாசு எப்படியாச்சும் இழுத்துட்டு போய் பாவத்துக்கு கொண்டு போறான். இவன் மீண்டும் உலகாசிக்கு போகாதபடி இவன் ஏசப்பாக்காக உண்மையா ஊழிய செய்யறபடி இந்த வீடியோ பாக்குற நீங்களும் இவனுக்காக ஜெபிங்க, நானும் ஜெபிக்கிறேன். நம்மளா ஒன்று சேர்ந்து இயேசுக்காக வாழலாம். நம்மளா ஒன்று சேர்ந்து இயேசுடைய நாமத்தை உயர்த்தலாம். கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்மளோட வேலை என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு இருப்பதை தெரியப்படுத்தணும். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் உலகம் முடிவு பரிவந்தம் அவர் ஒருவரே மெய்யான கணவன். அவரே நம்ம
நம்மளை பரலோகத்துக்கு சேர்க்க போற கடவுள் என்ற சத்தியத்தை நம்ம தெரியப்படுத்தலாம். இயேசுக்காக வாழலாம், இயேசுக்காக நிக்கலாம். பைபிளை தூக்கி பொய்யா ஊழியர் செய்வர்கள் மத்தியில, பைபிளை தூக்கி பொய்யா ஊழியர் செய்வர்கள் மத்தியில நம்ம இயேசுக்காக உண்மையா சத்தியத்தை சத்தியமா போதிச்சு ஊழியர் செய்யலாம். God bless you guys. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரி